பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 68:5. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். லேலுயா. கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்கியிருப்பார்கள். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி உலக பிரகாரமான அத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீதிகேடுகளையும் செய்து கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய முற்பிதாக்களின் பாவங்களையும் மன்னித்தார், ரட்சித்தார். ஆகவே நாம் ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி அவரோடு கூட அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, அந்த விடுதலையை காத்துக்கொண்டு, அந்த ஜெப வாழ்க்கையை காத்துக்கொண்டு வச்சிருக்கிற சபையில் ஒழுங்கா நிரந்தரமா அமைதியா இருக்கும் பொழுது நமக்கு வீடு வாசலை ஆண்டவராகிய இயேசுநாதர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். ஐயோ, நான் கஷ்டப்படுறேனே, நெருக்கப்படுறேனே, வீடு இல்லையே, நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேனே, அங்கே கஷ்டப்படுறேனே, ஒத்திக்கி இருக்கிறனே, ரொம்ப நெருக்கப்படுறேனே சொல்ற. ஆனால் உன் ரட்சிப்பை இழந்து விடாத, உன் அபிஷேகத்தை இழந்து விடாத, உன் கிருபை இழந்து விடாத. உன்னை என்ன நோக்கத்துக்காக தேவன் தெரிந்து கொண்டார் அந்த நோக்கத்தை இழந்து விடாத. திரும்ப பாவம் செய்யாத, பரிசுத்தமாய் வாழ்ந்துரு, ஆண்டவருக்கு உண்மையாயிரு, நீ போற சபைக்கு உண்மையாரு, சபையில் அடங்கியிரு, வச்சிருக்கிற சபையில் அங்கே நிலைத்திரு. அப்படி செய்யும்போது அவர் உனக்கு வீடு வாசல கட்டுறாரு. அடுத்தது கட்டுண்டு இருக்கிற பாவத்தில், சாபத்தில், வியாதியில் கட்டுண்டு இருக்கிற உன்னை விடுதலை ஆக்குறாரு. நீ துரோகியா மாறினா சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, சுவிசேஷத்துக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா துரோகிய மாறினா உன் வாழ்க்கை வறண்ட நிலம்தான். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வீடு கட்ட முடியாதுங்க. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வயல் இருக்கலாம். வீட்டை கட்டுகிறவர் இயேசுநாதர் மட்டும்தான். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அவர் கட்டாத வரைக்கும் எத்தனை கர்ணமூட்டல் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நட, உனக்கு வீடு வாசலை தருவார். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு என்னோடு பேசுனீங்கப்பா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.